ராதே கிருஷ்ணா. பகவான் தன்னோட அடியாருக்காக தான் யாசகம் கேட்கக்கூட தயார்னு காண்பிச்சார். அந்தணர்களோட அன்பை பெற்ற மகாபலியை தன்னால் கூட போரில் ஜெயிக்க முடியாதுன்னு அந்தணர்களோட உயர்வை காண்பிச்சார். மகாபலியோட உயர்ந்த குணங்களை உலகுக்கு காட்டுறதுக்காக யாசகம்ங்கிற பேரில் அவனோட அத்தனை செல்வங்களையும் எடுத்துக்கிட்டார். அவனுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டி வருண பாசத்தால் கட்டியும் போட்டாச்சு. 3வது அடி தரலன்னு குற்றமும் சாட்டியாச்சு. தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார், பரீட்சித், இப்படி வாமனமூர்த்தியான பகவான் மகாபலியை துன்பத்துக்கு ஆட்படுத்தி அவனோட உறுதியை குலைக்கிறதுக்கு முற்பட்டாலும் மகாபலி தன்னோட உறுதியில் இருந்து தளரலை. மாறா மிகுந்த தைரியத்தோடு சொன்னான், தேவதேவனே, நான் சொன்னது நீங்கள் பொய்ன்னு நினைக்கிறீங்க. வேண்டாம், என்னோட சொற்களை நான் மெய்யாக்கிறேன். நீங்கள் ஏமாற்றம் அடைய வேண்டாம். நீங்கள் தங்களோட 3வது அடியை என்னோட தலைமையில் வச்சு அருளுங்க. அந்த 3வது அடி உண்மையாகட்டும். நான் நரகத்தை பார்த்து பயப்பட மாட்டேன். இந்த பெரும் அரசை இழக்கிறோமேனும் எனக்கு பயமில்லை. வருண பாசத்தினால் கட்டியிருக்கிறதுக்கும் நான் பயப்படலை. ஆனால் கேட்டதை கொடுக்குறதா சொல்லிட்டு அப்புறம் தரலை, இப்படி உலகம் பழி பேசுமே, அதுக்குத்தான் பயப்படுறேன். மரியாதைக்குரிய சான்றோர்கள் கொடுக்குற தண்டனையானது வாழ்க்கைக்கு ரொம்பவும் உயர்ந்ததுங்கிறத என்னோட கருத்து. ஏன்னா அந்த மாதிரியான தண்டனையை பெற்றவங்களோ உடன் பிறந்தவங்களோ நண்பர்களோ தப்பித்தவறி கூட கொடுக்க மாட்டாங்க. இப்படி வேடம் தரிச்சு வந்து அசுரர்களான எங்களுக்கு உயர்ந்த பாடம் கற்பிச்சிங்க. அதனால் நீங்கள் எங்களுக்கு ஆசானாகிட்டீங்க. நாங்களோ செல்வம், குடிப்பிறப்பு, வலிமை இவற்றினால் அறிவிழந்து செருக்கடைஞ்சு குருடர்களாயிட்டோம். நீங்களோ அதெல்லாம் எங்கள் கிட்டே இருந்து பறித்து எங்கள் கண்களை திறந்துட்டீங்க. நீங்கள் பண்ணியிருக்கிற இந்த உதவியை எப்படி புகழறது? பக்த யோகிகள்லாம் வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் தங்களையே நினச்சி எந்த ஒரு உயர்ந்த சித்தியை அடையிறாங்களோ அந்த உயர்ந்த சித்தியை உங்ககிட்ட பகைமை கொண்டதுனாலேயே எத்தனையோ அசுரர்கள் அடைஞ்சிருக்காங்களே. இது விந்தையா இல்லை? இப்படிப்பட்ட பெருமையை உடைய நீங்கள் என்னை இப்படி வருண பாசத்தினால் கட்டி போட்டு தண்டனை கொடுத்து எதிர்மறையாக அருள் புரியறீங்க. அதனால் எனக்கு இதில் வெட்கமோ துன்பமோ எதுவும் இல்லை. எம்பெருமானே, தங்களோட பக்தர்களில் முதல்வராக கருதப்படுற பிரகலாதன் என்னோட தாத்தா. சான்றோருக்கும் சான்றோன்னு புகழப்படுறவர். அவரோட தந்தையான ஹிரண்யகசிபு உங்ககிட்ட கொண்ட பகைமையினால் என்னோட தாத்தாவுக்கு பல பல துன்பங்களை கொடுத்தார். இருந்தாலுமே கூட என்னோட தாத்தா தங்களையே அடைக்கலமாக பற்றி தன்னோட வாழ்க்கையை உங்ககிட்டயே ஒப்படைச்சிருந்தார். இந்த சரீரம் நிலையற்றது, நீர்க்குமிழி மாதிரியானது. என்னைக்கோ ஒரு நாள் இது நம்மளை விட்டு போகத்தான் போகுது. அதனால் இந்த சரீரத்தினால என்ன பலன்? உறவினருங்கிறவங்க நம்ம செல்வத்தை பறிச்சுக்கிறதுக்காகவே உலா வந்துக்கிட்டே இருக்கிறவங்க. இவங்களால தான் என்ன பலன்? இல்லை மனைவியினால தான் என்ன பலன்? பிறப்பு இறப்புங்கிற சம்சார சக்கரத்தில் நம்மளை தலைப்படுத்துகிறவ அவதானே. வீடு வாசல்னு பற்று வச்சு உளறதுனால நம்ம வாழ்நாள் வீணாக கழியறது தான் மிச்சம். சுகங்கிறது எள்ளளவும் இல்லை. இது நல்லா அறிஞ்சிருந்ததுனால தானே என்னோட பாட்டனார் பிரகலாதன் நீங்கள் அவரோட உற்றார் உறவினர்களை அழித்து ஒழிச்சுவருங்கிறத உணர்ந்திருந்தும் தங்களோட திருவடிகளையே சரணமாக பற்றினார். ஏன்னா அவர் உலகியல் இன்பத்தில் பற்று இல்லாதவர், ஆழ்ந்தகன்ற அறிவு படைத்தவர், அடியார்களில் உத்தமமானவர். அதனால தான் பயத்தை ஒழிக்கக்கூடியதான எப்பவுமே அழியாததான தங்களோட திருவடிகளை பற்றினார். உலகியல் கண்களுக்கு நீங்கள் என்னோட பகைவன்தான். அப்படி இருந்தாலும் தெய்வ செயலால் விதியானது என்னை செல்வ செழிப்பில் இருந்து தனிமைப்படுத்தி என்னை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கு. செல்வ செழிப்பினால் அறிவு மந்தமாகிடுது. தன்னோட வாழ்நாள் எம்மனோட பிடியில் இருக்குதுங்கிறத அவன் அறியறதில்லை. சுக மகரிஷி சொல்கிறார்,
பரீட்சித் இப்படி பலி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே உதயமாகிற சந்திரன் மாதிரி பகவானோட பரம பக்தரான பிரகலாதன் அங்கே வந்து சேர்ந்தார். தன்னோட காந்தியால் ஒளிரக்கூடியவரும் தாமரை மலர் மாதிரி அகன்ற அழகான திருக்கண்களை உடையவரும் முழந்தாள் வரைக்கும் நீண்ட கைகளை உடையவரும் கார்மேகம் மாதிரியான திருமேனி படைச்சவரும் அறையில் பீதாம்பரம் தரிச்சவரும் பார்க்கிறவங்களோட மனசை கவரக்கூடியவருமான தன்னோட பாட்டனாரை மகாபலி பார்த்தான். பலி வருண பாசத்தினால கட்டப்பட்டிருக்கிறதுனால தன்னோட பாட்டனார் நேர்லேயே வந்திருந்தாலும் அவருக்கு அர்க்கியம் பாத்தியம் ஆச்சமனியம் மாதிரியான உபச்சாரங்கள் கொடுத்து பூசணை பண்ண முடியல. அவரை பார்த்து மகிழ்ச்சியில் கண் கலங்கி ஆனந்த கண்ணீர் பெருகிச்சு. தான் கொண்ட அகங்காரங்கிற பெரும் குற்றத்தை நினைச்சு வெட்கப்பட்டு தலை குனிய வணங்கினான். அப்ப பிரகலாதன் சுனந்தன் நந்தன் முதலான பார்ஷதர்கள் சுத்தி நின்று பணிவிடை பண்ண பக்தவத்சலனான பகவான் ஸ்ரீ வாமனமூர்த்தி அங்கே வீற்றிருக்கிறதை பார்த்து உடல் மயிர்கூச்செறிய கண்களில் நீர்மழ்க மகிழ்ச்சியில் இதயம் பொங்க வணங்கின தலையோட பகவானுக்கு பக்கத்தில் போய் தலை தரையில் பட விழுந்து வணங்கினார். என் பிராணி, செல்வச் செழுமை நிறைஞ்ச இந்திர பதவியை பலிக்கு கொடுத்தது நீங்களே, இப்ப அதை பறிச்சுக்கிட்டதும் நீங்களே. அருள் புரியறது எவ்வளவு அழகோ அதே அளவுக்கு பறிச்சுக்கிறதும் அழகுதான். ஆன்மாவையே அடிமைப்படுத்துகிற இந்த அரசு செல்வத்தில் இருந்து பலியை காத்தீங்களே, அப்படி பண்ணி அவனுக்கு நீங்கள் ஒப்பற்ற திருவருள் புரிஞ்சிருக்கிறதாகவே நான் நினைக்கிறேன். செல்வச் செழுமையில் இருக்கிறப்ப அறிஞனுமே கூட மயங்கிடுறான். அப்படிப்பட்ட செல்வச் செழுமையில் இருக்கிறப்ப இறைவனை உள்ளபடி உணர்றவன் யார்? மயக்கத்தை தரக்கூடியதான அந்த செல்வச் செழுமையை பறிச்சுக்கிட்டு பெரும் உபகாரத்தை செஞ்சிருக்கீங்க. அகில லோகங்களுக்கும் ஒப்பற்ற தலைவராகவும் எல்லோருடைய உள்ளத்திலேயும் சாட்சியா வீட்டிருக்கிறவருமான ஸ்ரீமன் நாராயணன தங்களை வணங்குறேன். சுக மகரிஷி சொல்றார். பரீட்சித் இப்படி வணங்கி கைகூப்பி நிற்கிற பிரகலாதன் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்பவே பிரம்மதேவர் வாமன பகவான் கிட்ட சொன்னார். அதுக்குள்ள மகாபலியோட மனைவியான கற்பரசி விந்தியாவளி தன்னோட கணவர் கட்டுண்டு இருக்கிறதை பார்த்து பயந்து போய் பகவான் வாமனரோட திருவடிகளில் வணங்கி 2 கைகளையும் கூப்பி தலை தரையை நோக்க சொன்னான். எம் பெருமானே, இந்த 3 லோகங்களையும் படைச்சது திருவிளையாடல் புரியறதுக்காகவே. ஆனால் தங்களோட மாயையில் மயங்கின மக்களோ தங்களையே இந்த உலகத்துக்கு தலைவர்கள்னு நினச்சிக்கிட்டு சொந்தம் கொண்டாடுறாங்க. அப்படிப்பட்ட அவங்க தங்களுக்கு எதைத்தான் அர்ப்பணிக்க முடியும்? பிரம்மதேவர் சொல்றார். எம் பெருமானே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனே, ஜெகத்ஸ்வரூபனே, தனதுங்கிற அத்தனையும் தாரைய வார்த்துட்ட இந்த மகாபலியா கட்டி போடுறது இது தர்மம் இல்லை. இவனை விட்டுடுங்க. இவன் தன்னோட அத்தனை லோகங்களையும் தங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டான். தன்னோட புண்ணிய கர்மங்களால் பெற்ற ஸ்வர்காதி லோகங்களையும் தங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டான். இவ்வளவு பண்ணியும் அவனோட புத்தி கலங்கலை, தன்னோட உறுதியையும் தளர விடலை. ஒரு மனிதன் நல்லெண்ணத்தோட நன்னீர் கொண்டு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் கொடுத்து அருகம்புல் கொண்டாவது பக்தியோட இறை எண்ணத்தோட பூசணை புரிவான்னா அவனும் உயர்ந்த கதியான முக்தியை அடையிறான். அப்படி இருக்கிறப்ப இந்த மகாபலி மனமகிழ்ச்சியோடையும் நிலையான உறுதியோடையும் 3 லோகங்களையும் தங்களுக்கு தானமா அர்ப்பணிச்சிருக்கானே, பரம பாகவதனான இவன் எப்படி துன்பமடையலாம்? பிரம்மதேவரே, நான் யாருக்கு அருள் புரியணும்னு விரும்புகிறேனோ அவனோட சொத்துக்களை முதல்ல அபகரிச்சிடுவேன். ஏன்னா அந்த செல்வச்செருக்கினால தானே மனிதன் மதம் கொண்டு செருக்கடைஞ்சு என்னையும் உலக மக்களையும் அவமதிக்கத் தொடங்குறான். ஜீவனானவன் கர்மங்களுக்கு ஆட்பட்டு கலங்கி அடிமையாகி பல பல பிறவிகளில் பிறந்து சுழலறான். அப்புறம் ஏதோ ஒரு சமயம் என்னோட அருளால மனித பிறவியை அடையறான். இந்த மனித பிறவி பெற்றும் நற்குடி பிறப்பு, நற்செயல், இளமை, அழகு, சிறந்த கல்வி, தலைமை, பெரும் செல்வம் எல்லாம் நிறைஞ்சிருந்தும் அவற்றினால அவன் செருக்கடையாம இருப்பான்னா
அதுதான் என்னோட அருள்ங்கிறதை உணருங்க. நற்குடி பிறப்பு, அழகு, நற்கல்வி, பெரும் செல்வம் இதெல்லாம் மனிதனுக்கு செருக்கையும் மதர்ப்பையும் தோற்றுவிக்குது. அதனால அவனோட மேன்மைக்கான சகல சாதனைகளில் இருந்தும் வஞ்சிக்கப்படுறான். ஆனால் என்னையே பக்தியோட சரணம் பற்றினவன் இதெல்லாம் பார்த்து மயங்கி ஏமாற மாட்டான். மற்றவங்க தான் மயங்கி கெடுவாங்க. தானவர்கள், தைத்தியர்கள் 2 வம்சங்களுக்கும் இவன்தான் ஒப்பற்ற தலைவன். அவங்களோட புகழை நானிலம் பரவச் செய்கிறவன். வெற்றி கொள்ள முடியாத மாயையும் இவன் ஜெயிச்சிட்டான். இவ்வளவு துன்பங்களுக்கு ஆட்பட்டும் இவன் கலங்கலையே. பகைவனானா இவனோட செல்வத்தை அபகரிச்சேன். அரச பதவியில இருந்து நழுவச் செய்தேன். அவனை கட்டினேன். பல பல துன்பங்களை கொடுத்தேன். அதனால் அவனோட உற்றார் உறவினர்கள் அவனை விட்டு விலகினாங்க. குருவான சுக்ராச்சாரியார் இவனை பலவாறாய் இழித்துரைச்சு சாபமும் கொடுத்தார். இவ்வளவு துன்பங்களை அனுபவிச்சும் இவன் தன்னோட சத்தியத்தை கைவிடலை. உள்ளொன்று வச்சுக்கிட்டு புறமொன்று பேசி அறநெறிகளை இவனுக்கு எடுத்துரைச்சேன். இருந்தாலும் சத்தியத்தையே தன்னோட உயிரா போற்ற இவன் தன்னோட தர்மத்தை விடலை. அதனால் பெரும் தேவர்களாலேயும் பெறுதற்கு அரியதான பெரும் பதவியை இவனுக்கு நான் அருளி இருக்கேன். என்னையே சரணம் பட்டின பரம பக்தனான இவன் சாவர்ணி மன்வந்திரத்தோட இந்திரனா விளங்கப் போறான். அது வரைக்கும் விஸ்வகர்மாவால் நிர்மாணிக்கப்பட்ட சுதல லோகத்தில் இவன் வசிக்கப் போறான். அங்கே வசிக்கிறவங்க என்னோட கருணா கட்டாட்சத்தினால நோயற்ற சரீரம், கவலையற்ற மனசு, களைப்பின்மை, சோம்பலின்மை, உட்பகைவர்கள், வெளிப்பகைவர்கள் மற்றும் வேற எந்த விதமான தொல்லைகளும் இல்லாமல் இன்பமாக வாழ்வாங்க. மன்னனே பலி, உனக்கு அத்தனை நலன்களும் கிடைக்கட்டும். விண்ணுலகத்தவரும் விரும்பக்கூடிய ஆனால் அடையிறதுக்கு அரிதான சுத்திரலோகத்துக்கு நீ உன்னோட சுற்றத்தாரோட போவாயாக. இனி எந்த லோகபாலகர்களாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. மற்றவங்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லையே. உன்னோட கட்டளையை மதிக்காம மீறற அசுரர்களை என்னோட சுதர்சன சக்கரம் தண்டிக்கும். நான் உன்னையும் உன்னோட சுற்றத்தார்களையும் உன்னோட செல்வங்களையும் அத்தனை தடைகளில் இருந்தும் காப்பாற்றுவேன். வீரனே மகாபலி, அங்க உனக்கு பக்கத்திலேயே நிற்கிறவனா என்னை எப்பவுமே நீ பார்த்துக்கிட்டு இருப்ப. அப்படி என்னை பார்க்கறதுனாலேயே தானவர்கள், தைத்தியர்களோட சேர்க்கையால் உனக்கு ஏற்பட்ட அசுரகுணம் அடங்கி ஒடுங்கி அழிஞ்சு போகும். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 8வது ஸ்கந்தத்தில் 22வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.